அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக கல்தாமரை பற்றி பதிவு. ஏற்கனவே கல்தாமரை பற்றி பதிவு போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ இந்த இலையாக பிடுங்கி நிழல் காய்ச்சலாக காய போட்டிருக்கோம். இது ஒரு கற்ப மருந்து. அதாவது தரைமட்டத்திலிருந்து சுமார் 5000 அடி உயரத்துக்கு மேலே தான் இது அதிகமாக வளரும். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது ஒரு கடுமையான வெயில் காலம்தான். இந்த வெயில் காலத்துலேயும் அந்த இடத்துல தண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஒரு அருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓடும். அந்த அந்த ஆற்று ஓரங்களில் தான் இந்த கல்தாமரையும் இருக்கும். இதுலேயும் 2 வகை இருக்குது. ஒன்று இது முழுதும் பச்சை, இன்னொன்று ரேசாக ரோஸ் கலரில் கலந்து இருக்கும். அப்படி கிழங்குலேருந்து நம்ம ஆயத்தை அரைச்சி போடும்போது அது செந்துரம மரம். அது அதில் செம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆயா செம்பா மாதிரி அந்த செம்பு சத்துக்கு வரும். அது உயர்ந்த அந்த செம்பை அந்த ஆயத்தை நம்ம சாப்பிடும்போது அது உயர்ந்த ஒரு கற்ப மருந்தாகவும் உடலுக்கு அதிகமாக வன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இந்த நிழலில் காயப்பட்டிருக்கோம். இந்த இலையை நம்ம காய போட்டு பொடி பண்ணி, அதாவது பாலில் பிட்டாவில் செஞ்சு 1 மண்டலம் சாப்பிடணும். இதை சாப்பிடும்போது அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 5000 அடி உயரத்தில் இது வளரக்கூடியதுனால அந்த கிளைமேட்டில் யார் வசித்து வாழ்ந்தாங்களோ அந்த கிளைமேட்டுக்காரங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அந்த அவ்வளோ குளிர்ச்சியான இடத்துல வளர்றதுனால இந்த மருந்தை சாப்பிட்டவங்களுக்கும் அதிகமாக உஷ்ணத்தை தந்து அந்த கிளைமேட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சாதாரணமாக நம்ம சாப்பிடும்போது இப்படி கிடைக்கும்போது சாப்பிட்டோம்னா இதை நம்ம முறைப்படி சுத்தி பண்ணி பாலை சுத்தி பண்ணி நம்ம ஒரு 3 விரல் தள்ளுத அளவுக்கு நம்ம நெய்யில் சாப்பிடணும். உடம்பு அனுசரித்து காய்கறி முறைப்படி சாப்பிட்ணும். நல்லா பால் சோறு நல்லா சாப்பிட்டோன்னா அப்படி சாப்பிடும்போது நம்ம ஒன்றுமே செய்யாது. இந்த வெயில் காலத்தில் நம்ம இதே நம்ம சாப்பிடும்போது தேனில் சாப்பிட்டிங்கன்னா அதிகமான உஷ்ணத்தை தரும். அதனால் நெய்யில் 1 மண்டலம் சாப்பிடும்போது நமக்கு இந்த எவ்வளோ குளிரையும் தாங்கக்கூடிய அளவுக்கு உடம்புக்கு வெப்பத்தை தரும். மூளையை அதிகமாக வலு உண்டாக்கி, ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருக்கோம், மூளை ரெகுலேட்டர் மாதிரி வெயில் காலத்தில் குளிர்ச்சி தரணும், குளிர் காலத்தில் வெப்பத்தை தரணும். அந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியை தர முடியாத நேரத்தில் தான் நமக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட இந்த கோடை காலத்தில் அம்மை சம்மந்தப்பட்ட நோய், வேர்க்கூறு சம்மந்தப்பட்டது, பித்தம் சம்மந்தப்பட்டது, கல்லடப்பு சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்டது பல நோய்கள் வருது. அதுமாதிரி மழை காலத்தில் நமக்கு மழை காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் சீரான வெப்பத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் தான் அவங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் சம்மந்தப்பட்டது, கால்வலி சம்மந்தப்பட்டது, இப்படி பல நோய்கள் வருது. ஆனால் அந்த கல்தாமரை என்ன செய்யும் அப்படின்னா அந்த மூளையை வலு உண்டாக்கி ஒரே சீராக்கி தரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக அதிகரிக்கக்கூடியது. அதனால் இது நம்ம முறைப்படி நம்ம பாலை சுத்தி பண்ணி சாப்பிடணும். இதே இலை சாரை விட்டு நம்ம ஆயத்துக்கு அரைக்கலாம், தாமிரத்துக்கு அரைச்சி போடலாம். இப்படி பல முறை பல இதில் நம்ம போட்டு நம்ம சாப்பிடலாம். அதுமாதிரி ரசமணிக்கு சுருக்கு கொடுக்குற மாதிரி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த ரசமணிக்கு இதோடைய இந்த கல்தாமரையிலேருந்து கொடுக்கும்போது
அது உயர்ந்த ரசமணியாக மாறும். அதனால் இது போன்ற பதிவுகள்லாம் கலத்த முறையில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னும் அது ஒரு சில அரைச்சி போடும்போது ஒரு சில முறைகள் செய்யும்போது இன்னும் அதை பற்றி முழு பதிவு நம்ம போடுவோம். நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.